பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு ரெவிதீமுக்கு வரும் பொழுது அங்கே குடிக்க தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் மோசேயிடம் முறுமுறுத்து விரோதமாய் பேசின காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். பல விதமான நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் முறுமுறுத்து பலரிடமும் அகேன்ஸ்டாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவர்கள் ஜனங்கள் எல்லாம் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்று முறையிட்டார். கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். நான் ஓரேபிலே உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்படியே மோசே செய்ததை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அவர் ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் மகத்துவம் கந்த தேவனாய் கர்த்தர் மகிமையான ஆலோசனை அருளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இந்த கண்மலை இயேசு கிறிஸ்து என்று உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அவரே ஜீவ தண்ணீர் ஊறும் கண்மலை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 தெரிவிக்கிறது. மோசே கண்மலையை அடித்தது போல இயேசுவும் சிலுவை மரணத்தின் மூலம் அடிக்கப்பட்டார். இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் ஊற்றாக இயேசு கிறிஸ்துவானவர் இறந்தார். அவரே திருச்சபையின் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் பரிசுத்த ஆவியை பொழிகிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 8வது வசனம் முதல் 16 வசனம் வரைக்கும் அங்கே ரெவிதீமிலே அமலேக்கியரோடு யுத்தம் நடக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மோசே அங்கே ஊர் என்னும் மலையுச்சியில் ஏறி போய் தன் கையை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து அங்கே அமலேக்கியர் மடங்கடிக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். யோசுவா கீழே இருந்து யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார். அங்கே ஆண்டவராகிய தேவன் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். எனவே மோசே பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். அமலேக்கியர் அது மாம்ச உபயத்தை குறிக்கிறது. மாம்சம் ஒரு நாளும் அது மனிதனை கட்டுப்படுத்தக்கூடாது. மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் 4 யுத்தம் தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே மோசையின் மாமனாகிய எத்திரோ வந்து சந்திக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மோசையின் பிள்ளைகள் மனைவியோடு சிப்ராலோடு கெர்சோம் எலியேசர் சொல்லப்படுகிறதான அவனுடைய மகன்களோடு குமாரர்களோடு வந்து மோசையை சந்தித்து ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்ன காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறார். தேவனை தொழுது கொள்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதோடு கூட எத்திராவும் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற அந்த காரியங்களிலே மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த ஆலோசனையின்படி தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாகி திறமையான மனிதரை தெரிந்து கொண்டு 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 30 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்த வேண்டும்
என்பதை ஆலோசனையாக கொடுத்த பொழுது அந்த காரியம் இலகுவாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த முறையே உலகமெங்கும் மேலாண்மையிலே அது பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 19வது அதிகாரத்திலே சீனாய் மலையிலே தேவன் எழுந்தருளிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் மோசையோடு அவர் பேசினார். சீனான் வனாந்திரத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கும்படியாக சீனாய் மலையிலே அடியாரத்திலே வந்து நிற்கும்படி அவர் ஆலோசனை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜாதிகளிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்தமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்தின் மீட்டு வெளியே கொண்டு வந்ததின் நோக்கம் அவர்கள் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்பதை தேவநாயகத்தை விரும்பியதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தத்திலே நாம் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாய், தேவன் சமூகத்திலே பரிந்து பேசுகிறவர்களாய், தேவ சமூகத்திலே நம்மையே பலியாக ஒப்புக்கொடுக்கலாய் காணப்படும்படி உன்ன தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 20வது அதிகாரத்திலே 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நடக்க வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு இது உபாகம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலும் இந்த கற்பனைகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இரு கற்பலகைகளில் ஆண்டவர் எழுதி கொடுத்ததான இந்த காரியங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நீதி நேர்மையுடன் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ள இது வழிவகுக்கிறது. அதே வழியிலே கீழ்ப்படிதல் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நிலைத்திருக்கவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நெறிமுகப்படுத்துகிறவர். யாதொரு சொர்பத்தை ஆகிலும் விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கற்பனைகளை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கற்பனைகளை நடப்போம். உன்னத தேவன் மகிமையான ஆசீர்வாதம் கருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.